இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ரிசல்ட் இப்போதே தெரிஞ்சிருச்சு. திமுகவுக்கு பெரிய ஆப்பு இருக்கு. தர்மபுரியில் தேமுதிகவிற்கு ஓட்டு சதவீதமே இல்லை என முதல்வர் ஸ்டாலினிடம் திமுக நிர்வாகிகள் போட்டுடைத்து விட்டனர். கடந்த 20ஆம் தேதி நடந்த நேர்காணலில் தர்மபுரி தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணம் குறித்து முதல்வர் கேட்டார். அப்போது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததால் 5 சட்டசபை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட்டு விட்டனர் என கட்சியினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தருமபுரி சட்டசபை தொகுதியில் தேமுதிகவிற்கு எந்த அளவிற்கு மக்களிடம் ஆதரவு உள்ளது என முதல்வர் கேட்டுள்ளார். தேமுதிகவிற்கு தருமபுரி தொகுதியில் 5000 முதல் 7000 ஓட்டுகள் தான் உள்ளன. நம் தயவில்தான் அக்கட்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாமே நின்று வென்றுவிடலாம் என திமுக உள்ளூர் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தொகுதியில் கட்சியின் நிலவரம் கவலைக்கிடமாக உள்ளதாக ஸ்டாலினிடம் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தர்மபுரி மாவட்டத்தில் திமுகவை விட மற்ற கட்சிகள் வலுவாக உள்ளன என முதல்வரிடம் நிர்வாகிகள் உளறி கொட்டியுள்ளனர். மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சியை வளர்ப்பதை விட தங்களை வளர்த்துக் கொண்டதால் கட்சி வீழ்ச்சியடைந்துள்ளது. இதை தலைமையும் புரிந்து கொண்டது. நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக வலுவாக உள்ளது. தருமபுரி ஒன்றியத்தில் அதிமுக திமுக சம பலத்துடன் உள்ளன. தருமபுரி டவுன் பகுதியில் எப்போதும் திமுகவிற்கு சாதகமாகத்தான் ஓட்டுகள் விழும். அதே நேரம் புதிய புறநகர் பஸ் ஸ்டாண்ட் இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்கள், சிறு குறு வியாபாரிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்த தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர். இதில் அதிமுக மற்றும் பாமகவினர் வணிகர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை கையில் எடுத்தது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறியுள்ளது. இதை திமுகவால் தடுக்க முடியாது. இவை அனைத்தும் தேர்தலில் எதிரொலிக்கும் என தெரிவித்தார். 169 இடங்களில் அதிமுக போட்டி. நாங்க திமுக மாதிரி இல்லைங்க, பழனிசாமி பலீச். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை உள்ளன. இதில் பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 என்ற எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை கூட்டணியில் பேச்சு நடத்தி வந்தன. அந்த இரு கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கப்படவில்லை. புதிய நீதி கட்சிக்கு பாஜக சார்பில் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் போக மீதமுள்ள 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. இந்நிலையில் இந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற விவரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். பின் அவர் கூறுகையில், என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்தது. புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தியும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவர் என்பது அவர்களின் விருப்பம். திமுக போல் யாரையும் நிர்பந்தம் செய்ய மாட்டோம் என்றார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரங்களை பழனிசாமி வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் நடந்தபோது பழனிசாமி அருகில் பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலர் தினகரன் உள்ளிட்டோர் அமர்ந்தனர். பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் அமர இடமில்லை. இதை பார்த்த பழனிசாமி, அவர்களுக்கு சேர் போடுங்கப்பா என சொல்ல வரிசையில் ஓரமாக சேர்கள் போடப்பட்டன. அம்பத்தூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படுவதாக அறிவித்ததும் அந்த தொகுதியை எதிர்பார்த்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அலெக்சாண்டர் அதிர்ச்சியடைந்து யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அதேபோல் ஊட்டி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கியதால் கடுப்பான அதிமுக நீலகிரி மாவட்ட செயலர் வினோத் கோபமாக வெளியேறினார். தேர்தலில் போட்டி இல்லை, ஆனால் 5 சீட்டுகள் வேண்டும். அண்ணாமலை தந்த ஷாக். தமிழகத்தில் அதிமுக தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணி பேச்சு நடத்த சென்னை வந்த மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கடந்த 24ஆம் தேதி சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினார். காலை முதல் மாலை வரை நீடித்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடந்தது. அதில் பங்கேற்ற அண்ணாமலையிடம், நீங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதி எது என பியூஷ் கோயல் கேட்டுள்ளார். அதற்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தமிழகம் முழுதும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன். தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை. என் ஆதரவாளர்கள் 5 பேருக்கு சீட் கொடுங்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதில் முருகானந்தம், அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் பெயர் இருப்பதாக கூறப்படுகிறது.
திருப்பூர் தெற்கு, ராமநாதபுரம், நாகர்கோவில் உள்ளிட்ட சில தொகுதிகளை தன் ஆதரவாளர்களுக்காக அண்ணாமலை கேட்டதாக தெரிகிறது. அதே சமயத்தில் கட்சி மேலிடம் உத்தரவிட்டால் அண்ணாமலை போட்டியிட தயாராக உள்ளார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். கமலுக்கு இந்த நிலைமையா? திருமாவளவன் திடீர் வக்காலத்து, திமுக தலைமைக்கு அட்வைஸ். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டன. இரு கூட்டணிகளிலும் யாருக்கு எந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தையும் முடிவடையும் தருவாயில் உள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இழுத்து பிடித்து சீட்களை வழங்கிய திமுக தலைமை கமலின் மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 சீட் தர சம்மதித்தது. ஆனால் அந்த இரண்டிலும் திமுக சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என வற்புறுத்தியது. இதனால் விரக்தியடைந்த கமல் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாது, ஆனால் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பணியாற்றும் என கூறினார். இதை கமலின் பெருந்தன்மை என திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டினார். இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கமலின் மக்கள் நீதி மய்யத்தை சட்டசபை தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கமலின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை ஏற்புடையதாக இல்லை. மக்களின் நன்மதிப்பை பெற்ற திரைக்கலைஞர் மட்டுமின்றி 4% ஓட்டு வங்கியை உடைய தலைவர் கமல். அவர் நம்மோடு மனமு வந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நலம். தொகுதி பங்கீட்டின் போது ஏற்பட்ட நெருடலே கமலின் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்தது. இது நாகரிகமான முடிவு என பெருமிதப்பட்டாலும் நம் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும். கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக தங்கள் கட்சி சின்னத்திலேயே கூட்டணி கட்சி வேட்பாளர்களை போட்டியிட சொல்வதில் நியாயமில்லை. இது அக்கட்சியின் சுதந்திர அரசியலை முடக்கிவிடும். எனவே தொகுதி எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் லைட் சின்னத்தில் அவர்களை போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் நன்மதிப்பை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கமலுக்கு ஆதரவாக அறிக்கை விடும் வகையில் கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தக்கூடாது என்ற தன் கருத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்திய திருமாவளவனின் செயல் திமுக தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர்களுடன் அண்டர் டீலிங். பழனிசாமி மீது பயங்கர கொதிப்பு. திமுக அமைச்சர்களின் வெற்றிக்கு உதவும் விதமாக தமாகவுக்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தொகுதிகளை ஒதுக்கியதாக அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது: என்டிஏ கூட்டணியில் வாசன் தலைமையிலான தமாகவுக்கு ராணிப்பேட்டை, ஈரோடு மேற்கு, ஒட்டன்சத்திரம், கும்பகோணம், கிள்ளியூர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போது ராணிப்பேட்டை எம்எல்ஏவாக திமுக அமைச்சர் காந்தி உள்ளார். அங்கு அதிமுக மாவட்ட செயலராக உள்ள சுகுமார் காங்கிரஸில் இருந்தபோது காந்திக்கு தலைமை பூத் ஏஜென்டாக இருந்தவர். எனவே காந்தியை எதிர்த்து போட்டியிட மறுத்த சுகுமார் பழனிசாமியுடன் பேசி ராணிப்பேட்டையை தமாகவுக்கு தள்ளிவிட்டார். அதேபோல் ஈரோடு மேற்கு தொகுதியைச் சேர்ந்த அமைச்சர் முத்துசாமியும் பழனிசாமியும் மிகவும் நெருக்கம். இருவரும் தூரத்து உறவினர். முத்துசாமியை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட பழனிசாமி வெளியிட்டது இல்லை. தற்போது முத்துசாமிக்கு எதிராக அதிமுக வேட்பாளரை நிறுத்தாமல் தொகுதியை தமாகவுக்கு கொடுத்திருக்கிறார். இதுபோல திமுக அமைச்சர் சக்கரபாணியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். கடந்த ஆண்டு வேலுமணி இல்ல திருமண விழாவுக்கு சத்தமில்லாமல் வந்து போனார் சக்கரபாணி. தற்போது சக்கரபாணியின் வெற்றியை உறுதி செய்ய பழனிசாமி வாயிலாக ஒட்டன்சத்திரம் தொகுதியை தமாகவுக்கு தள்ளிவிட்டு வேலுமணி தன் நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜெயலலிதா இருந்தபோது திமுகவை சேர்ந்த பெரியசாமியுடன் அதிமுகவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் நெருக்கமாக இருப்பதாக உளவு தகவல் வந்தது. இதனால் டென்ஷனான ஜெயலலிதா அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதனை பெரியசாமிக்கு எதிராக ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட வைத்தார். திமுகவுடன் நெருக்கமாக இருப்பதாக தகவல் வந்தாலே அவர்களை ஜெயலலிதா தூக்கி அடித்தார். ஆனால் இன்று திமுக அமைச்சர்களின் வெற்றிக்காக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை உதவுவது ஆபத்தானது. திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவாக பழனிசாமி செயல்படுவது சரியல்ல. இது தெரியாமல் 5 சீட் வாங்கிவிட்டோம் என தமாகவினர் சந்தோஷப்படுகின்றனர் என்று அவர்கள் கூறினர். கடும் கோபத்தில் கம்யூனிஸ்ட் சமரச முயற்சியில் திமுக, தொழிற்சங்க நிர்வாகிகள் நடவடிக்கை தீவிரம். திமுக அரசு தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் அதிருப்தியில் உள்ளனரா?
இதனால் சட்டசபை தேர்தலில் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் திமுக கூட்டணிக்கு எதிராக ஓட்டு அளித்து விடுவார்களோ என்ற அச்சம் திமுகவினருக்கு ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளதால் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக தொழிற்சங்கத்தினர் தங்களுக்கு வேண்டியவர்களுக்காக விடுப்பு, மாற்றுப்பணி, வழித்தடங்கள் மாற்றம் உட்பட பல்வேறு குளறுபடிகளை செய்துள்ளனர். இதற்கு நேர்மாறாக கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் தங்கள் கோரிக்கைகளுக்காக மேலாளர்களிடம் நீண்ட நெடிய பேச்சு நடத்தியே காரியம் சாதிக்க வேண்டியிருந்துள்ளது. ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் தங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லாமல் தவித்து வந்துள்ளனர். திமுக தொழிற்சங்கத்தினரும் இவர்களை கிள்ளுக்கீரையாகவே நடத்தியதாக தெரிகிறது. கடும் மன உளைச்சலிலும் கோபத்திலும் இருக்கும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் வரும் தேர்தலில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள் என்பதால் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திமுக நிர்வாகிகள் களமிறங்கியுள்ளனராம். கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினரின் ஆதரவை பெற்றால் மட்டுமே தேர்தலை சிரமமின்றி சந்திக்க முடியும் என்பதால் தற்போது பேரவை கூட்டங்கள் நடத்தி ஆதரவு திரட்டும் முயற்சியில் திமுகவினர் களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்த பதிவுகளை நீக்கியது ஈரான். இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்து வருவதால் அந்நாட்டு மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈரான் மக்களுக்கு உதவ முடிவெடுத்தனர். மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வதற்காக உடலில் அணிந்திருந்த தங்க சங்கிலி முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள், ரொக்கம், உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வரை சேகரித்து அனுப்பி வைத்தனர். காஷ்மீர் மக்களின் இந்த பாசத்தை கண்டு நிகழ்ந்த இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் அவர்கள் அனுப்பி வைத்த பொருட்களை புகைப்படம் எடுத்து அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்தது. அதில் இக்கட்டான சூழலில் ஈரான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கியதற்காக காஷ்மீரைச் சேர்ந்த அன்பு நிறைந்த மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்பையும் உதவியையும் என்றும் மறக்க மாட்டோம். இதற்காக இந்தியாவுக்கு நன்றி என குறிப்பிடப்பட்டிருந்தது. திடீரென இந்த பதிவை ஈரான் தூதரகம் நீக்கியுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த இணையதள பயனாளர்கள் இந்தியாவின் பகுதி காஷ்மீர் என ஈரான் குறிப்பிட்டதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் அரசும் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. இதன் காரணமாகவே அந்த பதிவுகளை எல்லாம் ஈரான் நீக்கியிருப்பதாக கூறப்படுகிறது.